வணக்கம். லால்குடி சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வழக்கறிஞர் மதன் அவர்களோடு இன்று ஒரு சிறிய உரையாடல். வணக்கம். இப்போ லால்குடி சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் போட்டிடுறீங்க, அதுக்கு முதல்ல என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. இப்போ தொகுதி முழுக்க நீங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு வரீங்க. தொகுதி மக்களின் பிரச்சனையை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உணர்ந்திருக்கீங்க? கடந்த 3 மாதங்களுக்கு நாங்கள் தொகுதி முழுக்க சுற்றிட்டு வந்துட்டு இருக்கோம்னா 3 மாதங்களாக மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் நேரடியாக களத்தில் இறங்கி பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். முதல்ல நாங்கள் முதுவத்தூரில் 2 மாதங்களுக்கு முன்பே ஆரம்பித்து இப்போ வரையும் பரப்புரைத்து ஆரம்பித்து தொடர்ந்து போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இது என்னன்னா, இப்போ கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி மழை பெஞ்சுது. ஒரு வாரத்துக்குள்ளே மழை பெஞ்சுது. அந்த மழையினால் நெல்கள் பார்த்திங்கன்னா நிறைய முளைச்சி கிடக்கு. நெல்கள் எல்லாமே இந்த பகுதியில் நம்ம இந்த புள்ளம்பாடிக்கு ஆலமகம் அந்த பகுதி போக நெல்கள் எல்லாமே கீழே கொட்டி ரோட்டில் கிடத்தி சேரமடைந்து ஒரு எதுக்குமே உபயோகப்படுத்த முடியாத நெல்கள் எல்லாம் கிடக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. சொல்லும் போது அந்த மக்களும் ரொம்ப மன வருத்தத்தோடு எங்கள்கிட்ட அழுதுகிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது சொல்லும்போது அதுக்காக ஒரு கிடங்கு ஏற்பாடு செய்யணும் அப்படிங்கிற உறுதியாக நாங்கள் கிடங்கு ஏற்பாடு பண்ணி செய்யணும்னு சொல்லி அந்த மக்கள் சொல்கிறாங்க. அது உறுதியாக கிடங்கை நாங்கள் ஏற்பாடு செய்வோம். அந்த மக்களுக்கு தேவையான விவசாயத்தை பாதுகாப்போன்னு அந்த மக்கள்கிட்ட வாக்குறுதிகள் ஒவ்வொரு இடத்துலையுமே வாக்குறுதிகள் கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம். நெல் கிடங்குங்கிறது லால்குடி தொகுதிக்கு முக்கியமான பிரச்சனை தான். அதை நீங்கள் பூர்த்தி செய்வேன்னு சொன்னது மக்கள் உங்கள்கிட்ட கோரிக்கையாக வச்சதுக்கும் நன்றி. வேறு என்ன கோரிக்கைகள் மக்கள் உங்கள்கிட்ட தெளிவாக வச்சாங்க? நாங்கள் நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் விவசாயம் என்பது அரசு பணி. நீங்கள் எல்லாமே அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விவசாயம் அரசு பணிங்கும் போது இங்கே ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி. இங்கே ஒரு 90% மக்கள்கள் லால்குடி பகுதியை பொறுத்தளவு விவசாயம் தான் பார்க்குறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே விவசாயம் பார்க்குற மக்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் தெளிவுபட உங்களுக்கு அரசு பணியாக விவசாயம் அரசு பணியாக கொடுக்குறோம். அதனால் உங்களுக்கு ஆடு மாடு மேய்த்தல் மற்றும் சோளம் போன்ற பொருட்களுக்கு நிரந்தர விலை கிடைக்கும், கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு ஒவ்வொரு மக்கள்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கோம். நாங்கள் வேறு எந்த இலவசங்களும் தரப்போறது இல்லை. கல்வி இலவசமாக தரோம். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் இலவசம். மருத்துவம், உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம், என் குழந்தைங்க எந்த மருத்துவமனையில் சென்று சிகிச்சை பார்க்குறாங்களோ அதே மருத்துவமனையில் தான் அனைவருமே சிகிச்சை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மருத்துவத்தை இலவசமாக தரோம். தூய குடிநீர், எல்லாத்துக்குமே தூய குடிநீர் கிடைக்கிறது இலவசமாக தருவோம். இதுதான் எங்கள் கொள்கையில் இலவசமாக தரோம். மக்கள் உங்கள்கிட்ட சொன்னாங்க. சாலைகள் பார்த்தீங்கன்னா லால்குடி தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பக்கம் நெடுங்கூர்ல இருந்து இந்த பக்கம் புள்ளம்பாடி கள்ளக்குடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சாலைகளும் சரியில்லை. மக்கள்கிட்ட போகும்போது சுத்தமாக சாலை சரியில்லைங்க. சாக்கடை தண்ணி வெளியில் போக முடியலங்க. சாக்கடை தண்ணி தேங்கியே நிற்கிது. சாக்கடையில் தூர்வாடுறதே இல்லை. இங்கே இருக்க பழைய ஆட்சியாளர்கள் தூர்வாடவே இல்லை. ஒழுங்கான முறையில் சாக்கடை தூர்வாடல, ஒழுங்கான சாலைகள் வசதி எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கல, தண்ணீர் ஒழுங்காக வரமாட்டுது அப்படிங்கிற தொடர்ச்சியாக எங்கள்கிட்ட அந்த பிரச்சனைகளை கூறினாங்க. உலக தரம் வாய்ந்த சாலைகளை நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் அமையும் சொல்லி அந்த மக்கள்கிட்ட நாங்கள் உறுதிப்படுத்திட்டு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நாங்கள் பூரண மதுவிலக்குனா ஒயின் ஷாப்புங்கிற வார்த்தை இருக்காது. பூரண மதுவிலக்கு செய்வோங்கிறத நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் இருக்கு அப்படிங்கிறதே என் கொள்கையை சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு கேட்டுட்டு இருக்கோம். உறுதியாக மக்கள் எல்லாமே எங்கள் பக்கம் இருக்காங்க. லால்குடி தொகுதி மக்கள் என்னை உறுதியாக வெளில வைப்பாங்க நம்பிக்கையோடு அந்த இடத்துல பயணிக்கிறேன். போட்டி 4 முனை போட்டியா இருக்கு. இதுல உங்களோட கருத்து? இந்த மண்ணில் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நிற்கிற ஒரே நான் ஒருத்தர் தான். இந்த மண்ணில் இந்த இடத்துல கள்ளக்குடி எடுத்துக்கங்க, இந்த பக்கம் புள்ளம்பாடி எடுத்துங்க, இது எப்போதுமே பயணிச்ச ஒரு நபர்னு பார்த்தோன்னா நான் மட்டும்தான். இவங்க மற்றவர்கள்லாம் அப்படி கிடையாது. இன்னொருத்தர் ஸ்ரீரங்கம் இதில் இருந்தவர், அவர் இங்கே நிற்கிறாரு. அடுத்து இன்னொருத்தவங்க கோயம்புத்தூர்ல இருந்து இங்கே வந்திருக்காங்க, அவங்க நிற்கிறாங்க. இந்த களத்தில் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நிற்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான். வேற யாரும் இந்த இடத்துல இந்த ஊருக்காரங்க நிற்கிற மாதிரி எனக்கு இது இல்லை. ஓகே, நன்றி. உங்களது அனைத்து கருத்துக்கும் நன்றி.